ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம சூப்பராக ஒரு ஃபேன்சி ஸ்டோரி கேட்க போகிறோம். பார்க்கலாமா கதைக்குள்ளே? இன்றைக்கி ஒரு பன்னி இருந்துச்சு. நம்ம கதையில் அவள் தான் ஹீரோயின். அவங்க பேர் லூமா. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஈஸ்டர் எக்கை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க இல்லையா, அதனால் அந்த எக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குமா. பேர்ல் கலரில், ரெயின்போ கலரில் பயங்கரமாக ஜொலிக்குமா. அப்போ என்ன பண்ணிச்சா, அங்கே இந்த ஈகிள் ஒன்று, அது பேர் கிராக், நம்ம கதையோட வில்லன். அது மேலே சுற்றி வந்துச்சான். இந்த ஈஸ்டர் எக்குன்னு இவ்வளோ சூப்பராக இருக்குது பயங்கர க்ளோரியஸாக இருக்குன்னு பார்த்துட்டு இதை எப்படியும் எடுத்துகிட்டு போயிடணும்னு வந்து தூக்கிட்டு போச்சான். தூக்கிட்டு எடுத்துகிட்டு அந்த ட்ரீ டாப் மேலே பறந்து போய் உட்காந்துக்கிச்சான். இந்த ஈஸ்டர் எக்கை இங்கே எல்லாருமே தேடுறாங்க. அப்போது நம்மளோட ரேபிட் சும்மா இருக்குமா, நம்ம லூமா கொட்டாங்குச்சியில் ஒரு கார் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே வேகமாக ஓடி ஓடி வருது. அப்போ வந்து ஒரு கேட் கிட்ட கேட்குது, கேட் நீ ஏதாவது பார்த்தியா, இந்த மாதிரி ஈகிள் ஏதாவது தூக்கிட்டு போனதை பார்த்தியாங்குது. அது இந்த பக்கம் தான் போ அப்படின்னுச்சு. அந்த போன பக்கம் பார்த்தா அந்த கோல்டன் ஃபெதர்ஸ், அந்த ஈகிளோட ஃபெதர்ஸ் எல்லாம் கீழே கிடந்தது. ஓகே, இதை நான் ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சீக்கிரமாக போகுது. கண்டுபிடிச்சிருச்சு. அப்போது அந்த ஈகிள் கிட்ட கேட்குது, இங்கே பார்ப்பா, நான் உன் கூட சண்டை போடலாம் வரல, எனக்கு கொஞ்சம் இந்த ஈஸ்டர் எக்கு வந்து கொடுத்துட்றியா ப்ளீஸ், நாங்கள்லாம் ஹாப்பியாக கொண்டாடுவோம், எங்களை வந்து ஹாப்பியாக ஸ்பாயில் பண்ணிடாதப்பா ப்ளீஸ்ப்பா அப்படிங்குது. அப்படி சரி பாவமாச்சேன்னு கொடுத்துருச்சு. அதை நம்ம லூமா காட்டுக்கு தூக்கிட்டு வந்து ஜாலியாக டான்ஸ் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவ்வளோதான், கதை முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ, ஹாப்பியாக தூங்குங்க.